ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பதிவு, என்ன விஷயத்த நான் பார்த்தேன், என்ன விஷயத்த நான் அந்த செய்தி மூலயமா நான் கேட்டேன் அப்படிங்கிறத நான் உங்கள் மூலயமா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மனசை உருக்குற ஒரு சம்பவங்க அரக்கோணத்தில் நடந்திருக்கு. என்னது அப்படின்னா, ஒரு வயதான ஒரு தாய் தன் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட தாய் வயதாகும்போது உடல்நிலை குறைவால் அவங்களால நடக்கவும் முடியல, ஒரு இடத்துக்கு போகவும் முடியல, வைக்கவும் முடியாத வீட்டோடு முடங்கி உட்காந்துருக்காங்க அந்த தாய். ஸோ படுத்த படுக்கே ஆயிட்டாங்க. அவங்கள அவங்களுடைய மகன் கவனிச்சுக்கிறாங்க. பட் ஆனால் என்னென்னா, அந்த மகனை கெட்டின ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க என்னென்னா தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு அவங்களும் தன்னுடைய தாய் வீட்டை பார்க்க போயிட்டாங்க. உன்னோட தாயை, அதாவது கெட்டின கணவனோட தாயை அவர் பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ சிரமமாக இருக்குது இவங்க வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தன் மகன் அந்த தாயை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இருந்தாலுமே அவரால் சரியாக கவனிக்க முடியல, அவரால் அந்த தாயை எப்படி பராமரிக்கணும் தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். பட் ஆனால் இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த தாயை பார்க்கணும்னு தெரியலன்னு சொல்லி அவர் வாய் திற சொன்னாருங்கிறதா நியூஸ். ஆனால் உண்மை என்னன்னு காவல்துறை விசாரித்தா தான் தெரியும். அப்படிப்பட்ட தாயை என்னுடைய வீல் சேர் ஒன்று இருக்குது, அந்த வீல் சேரில் உட்கார வச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு கரெக்டாக ட்ரெயின் வர்ற நேரங்க அந்த தாயை அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி தள்ளிட்டாருங்க. அந்த தாய் கண்ணு முன்னாடியே சதறி சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைங்க. அப்படி ஒரு கொடூர சம்பவங்க. எவ்வளோ ஒரு மனசு கஷ்டப்படுது தெரியுமாங்க. தாய் இல்லாதவர்களுக்கு தெரியும் தாயோட அருமை. என்னதான் தாய் கஷ்டம் கொடுத்தாலும் அப்படிப்பட்ட தாயை உன்னால் பார்க்க முடியல அப்படின்னா காப்பகத்தில் கொண்டு விடலாம் இல்லை. ஏன் அந்த தாய் உயிரை கொள்றீங்க? உங்களை மாதிரி ஜீவன்கள் தன் பெத்த தாயை பார்க்க முடியலங்கிறதுக்காக தான் அரசாங்கம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி காப்பகம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதை காப்பகத்தில் விட வேண்டியதானே? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? உங்களை நீங்கள் இன்னைக்கு அந்த மனுஷனை சொல்கிறேங்க, இன்னைக்கு அந்த தாயை ட்ரெயினுக்கு முன்னாடி தள்ளுறியே, அன்னைக்கு உடனே அந்த தாய் பெற்றெடுக்கும் போது எனக்கு அந்த பிள்ளைய பார்க்க முடியாதுன்னு சொல்லி உடனே அதே மாதிரி ட்ரெயினுக்கு முன்னாடி தள்ளியிருந்தா நீ இந்த மாதிரி காரியத்தை இன்னைக்கு இந்த நிலைமையில் நீ செஞ்சிருப்பியா? அப்படி வருதுங்க எனக்கு வேதனை. ஏன்னா எனக்கு அப்பா இல்லைங்கும் போது எனக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது தெரியுமாங்க. ஒரு உயிர் உலகத்துக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம். ஒரு செகண்டில் போயிருதுங்க உயிர். அப்படிப்பட்ட உயிரை போய் கொண்டுட்டான். இயற்கையாக அந்த உயிர் போகிறது வேறு விஷயம். ஆனால் இப்படி நடக்கும்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலாங்க இந்த மாதிரி விஷயம் ஸோ ரொம்பவே ஒரு கவலைக்குள்ளான விஷயமா இருக்குது. 2வது சொல்கிறேன், ஒரு வீட்டுக்கு நம்ம வாழ போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் 1000 சூழ்நிலைகள் இருக்கும். அது அவ்வளோத்தையும் பார்த்துட்டு தானே எல்லாத்தையுமே சகிச்சு தானே இருப்பாங்க. தாய் அத்தனை வருஷம் தாயை அவன் மகன் பார்க்குறாங்கிறதுக்காக அவன் மருமகா போனான்னு சொன்னாங்களே, அவன் மேலேயும் பெரிய தப்பு இருக்குங்க. வயசானவங்களுக்கு என்னங்க, ஒரு அரவணைப்பு, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இதுதானுங்க கொடுக்கணும். இது கூட கொடுக்க முடியலன்னா அப்போது அந்த பெண் போனாலே அந்த பெண்ணோட வீட்லேயும் அப்பா அம்மா இப்படி இருந்திருந்தாங்கன்னா, அவனோட அண்ணன் தம்பி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பெண் அப்படி போயிருப்பாளாங்க? பேசிக்கிட்டே போகலாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த உயிர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை விட்டு போயிருக்குங்க. சரி, வேதனையாக இருக்குங்க. ஸோ எனக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த பதிவு. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.